கடந்த மாதம் வந்து நம்மளுடைய டிஎன்இபி அலுவலகத்தில் தலைமை அலுவலகத்தில் ஒரு பல ஹார்ட் டிஸ்க்கள் வந்து காணாமல் போனதாக போன மாதம் ரிப்போர்ட் செய்யப்பட்டது. ஸோ அங்கே இருக்கிற விஜிலன்ஸில் முதல் கட்டமாக அலுவல் ரீதியாக அவங்கெல்லாம் வந்து விசாரணை செய்துவிட்டு காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டு இதுவரை காவல்துறை அவங்களுடைய விசாரணையை ஒரு சில பேர் செக்யூர் பண்ணியிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து விசாரிச்சுட்டு வராங்க. இன்னும் ஒரு சில பேரை கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டுருந்தாங்க. ஸோ இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, என்ன மாதிரியான இன்டென்ஷனோடு இதெல்லாம் திருடப்பட்டுச்சு, எதனாலன்னு விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஒரு சில நாட்கள் அனைத்தையும் வேலிடேட் பண்ணி அனைத்தையும் பேக்கப் எடுக்கிற வேலைகள் இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் வந்து கான்ட்ராக்ட் வேலைகள் இருக்காங்க. நிறைய தனியார் நிறுவனங்கள் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய தெர்மலில் எல்லா இடத்துலையும் கான்ட்ராக்ட் வேலைகள் எடுத்து செய்துட்டு வராங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட டேட்டா மற்றும் கோல் டெண்டரு, கோல் சம்மந்தமான அனைத்து பர்ச்சேசஸ்ஸு, அது சம்மந்தமான அனைத்து டேட்டா, அது இல்லாமல் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது வந்து சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டுச்சு. சிபிஐலையும் வழக்கு தொடுத்துட்டாங்க. அது அனைத்தும் ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டுச்சு. ஸோ நமக்கு நிறைய நடவடிக்கைகளும் ஒரு சில நபர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க கடந்த மாதம். ஸோ அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகு இது மாதிரியான ஒரு சில வேலைகள் நடந்திருக்கும் என்ற சந்தேகமும் ஏற்படுது. ஸோ அதனால் அனைத்தையும் காவல்துறை விசாரிச்சுட்டு வராங்க. விசாரணை முடிவில் அவங்க தெரிவிப்பாங்க. பட் என்னென்ன சென்சிட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன சென்சிட்டிவ் டேட்டா இருக்குது, கடந்த 5 ஆண்டுகளில் நிறைய டெண்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாமே வந்து இப்போ இதில் சோலாரில் என்னென்ன மாதிரியான லோட் ஃப்ளோ ஸ்டடி பண்ணி என்னென்ன மாதிரியான இதெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இப்போ டெண்டர்லாம் கூட க்ரீனில் சோலாரில் என்னென்ன அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு, யார் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இது சம்மந்தமான அனைத்து டேட்டாவையும் நம்ம வந்து பேக்கப் எடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் ரீவேலிடேஷன் பண்ண சொல்லியிருக்கோம். அதை அங்கே இருக்கிற அதிகாரிகள் அனைவரும் சேர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இது விசாரணை முடிந்த பிறகு என்னென்ன மாதிரியான எந்த எண்ணத்தில் இது திருடப்பட்டதுன்னு சொல்லிட்டு காவல்துறை தெரிவிக்கப்படும். இல்லை, அது எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு சில ஹார்ட் டிஸ்க் எல்லாமே திருடப்பட்டிருக்கு. விசாரணை நடந்துட்டு இருக்கு. முடிஞ்ச பிறகு நாங்கள் அதில் தகவல் இப்போ சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும். ஈபியில் வந்து நிறைய கேசஸ் இருக்கு, ஈடி சம்மந்தப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழலை இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எடுத்துருக்காங்க. என்ன பின்புறம் இருக்குன்னு இல்லை, அதை தான் விசாரிச்சுட்டு வராங்க. எதனால் இது இல்லை அதனால் விசாரிச்சுட்டு வரோம். ஏன்னா அந்த ஹெட் ஆஃபீஸில் நிறைய இடத்துல ஒவ்வொரு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் சம்மந்தமான கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இருக்காங்க. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸில் நிறைய முறைகள் நடந்திருக்குமோன்னு சொல்லிட்டு நாங்கள் விசாரிச்சுட்டும் வரோம். ஸோ ஒவ்வொன்றும் நாங்கள் தனித்தனியாக விசாரிச்சுட்டு வரோம். ஸோ அனைத்து டேட்டாகளும் என்னென்னு சொல்லிட்டு என்னென்னலாம் நாங்கள் விசாரணைக்கு கடந்த ஒரு மாதமாக விசாரிச்சுட்டு வரோமோ அது சம்மந்தப்பட்ட டேட்டாக்கள்லாம் இருக்கா, பேக்கப் எடுக்கணும்னு சொல்லி பேக்கப் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதையும் எடுத்துகிட்டு அதுக்கான முயற்சிகள் செஞ்சுட்டு வரோம். இல்லை, யாரும் எந்த ஒரு சில நபர்கள் வந்து எந்த அரசையோ இல்லை அரசு சார்ந்த நிறுவனங்களையோ மிரட்டிலாம் பார்க்க முடியாது. சரியா, யார் தவறான நபர்களோ இப்போ இந்த மாதிரியான நபர்கள்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறது தான் அரசோட இது. எந்த தனிநபரும் யாரும் வந்து அரசையோ அரசு சார்ந்த நிறுவனத்தையும் மிரட்டி பார்க்க முடியாது. யாரும் அரசு சார்ந்த நிறுவனத்தை ஹேண்டிலும் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு அரசோடைய நிறுவனம், அரசு சார்ந்த மக்களுக்கான நிறுவனம். இதை எந்த தனிநபர் ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சாலும், எந்த தனிநபர் இதில் உள்ள பூந்து எதுவும் செய்யணும்னு நினைச்சாலும் கடுமையான நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கப்படும் என்பது முதலமைச்சர் உறுதி. இப்போ எந்த இடத்துலையும் யாரும் வந்து தப்பிக்க முடியாது. ஒரு சில ஹார்ட் டிஸ்கை எடுத்துகிட்டு அவங்க தப்பிக்கலாம் நினைக்கிறாங்க. அதோடைய டேட்டா வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து டிஜிட்டல் ஃபார்மெட்டில் இல்லாமல் மேனுவல் ஃபார்மெட் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணுற பணிகள் நடந்துட்டு தான் இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் அவர் இருந்த செந்தில் பாலாஜி இந்த காலகட்டத்தில் தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் காசி என்ற நபர் எல்லாம் அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணப்பட்டாங்க. ஸோ அவர் இருந்த காலகட்டத்தில் இருந்த ஊழல்கள் தான் சமீபத்தில் சிபிஐக்கு போச்சு. என்ன மாதிரியான மோட்டிவேஷன், என்ன இன்டென்ஷனில் இதெல்லாம் திருடப்பட்டுச்சுன்னு நம்ம விசாரணை நடந்துட்டு இருக்கு. விசாரணை நடக்கும் பொழுது நான் எது சொன்னாலும் அது சரியாக தமிழ்நாட்டில் இது வந்து நடந்துட்டு இருக்கு. சென்னையில் தலைநகரிலேயே நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகளை திசை திருப்பும் வகையில் இந்த ஆர்டிஎஸ் சம்பந்தப்பட்ட இந்த குளறுபடிகள் இருக்கிறதா என்பது பல்வேறு தரப்பினர் இதை அதெல்லாம் ஒன்று. மின்சாரம் தரப்புல என்னென்ன மாதிரியான ஃபால்ட் இருக்குது, எதனால் இருக்குன்னு சொல்லி டெய்லி மின்சார வாரியம் தரப்பில் நம்மளுடைய வெப்சைட்டில் ட்விட்டரில் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணுறோம். மின்சாரம் எதனால் தட்டுப்படுது, என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு. விண்டு மில் ஏன் திடீர்னு ஒரு 4 நாட்களாக விண்டு மில்லில் திடீர்னு ஒரு தட்டுப்பாடு, முழுமையாக விண்டு மில்லில் வர வேண்டிய மின்சாரம் வரவில்லை. ஸோ அதனால் வெளியிலேருந்து நம்ம வந்து ஒரு சில இடத்துலேருந்து மாற்றி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ எதனால் தடை, எங்கெங்கே பிரச்சனைன்றதை நம்ம டெய்லி பப்ளிஷ் பண்ணிட்டு தான் வரோம். ஸோ இதற்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இது கண்டிப்பாக விசாரணை முடியப்பட்டு கைது செய்யப்பட்டு யார் எந்த இன்டென்ஷனில் பண்ணாலும் கண்டிப்பாக கடுமையான